நான் நடந்து வந்த பாதையில் பல இல்லைகள் கேட்டேன். திறந்த கதவுகள் மூடப்பட்டு நம்பிக்கை சுருங்கி போனது. என் அருகில் யாரும் இல்லாமல் நான் நின்ற இரவுகளில் மெல்ல சொன்னீர் உள்ளத்தில், காத்திரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். என் கண்ணீரை நீர் கண்டீர், என் ஜெபத்தை நீர் கேட்டீர். மரணம் என்ற தீர்ப்பையும் ஜீவனாக மாற்றினீர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவரிலாமே முடிவுற்றது. தேவ மகிமைக்காக நம்மில் இல்லை சொன்ன உலகம் என்று ஆமாகும். வனாந்தர வாழ்க்கை இன்று விசாலமாவது. இந்த மாதம் என் சாட்சியின் மாதம், தேவன் சொன்னார். அறுமுறை எதுவும் இல்லை, 7ஆம் முறை மேகம் தோன்றியது. எலியா பார்த்த நம்பிக்கை மழையாக பொழிந்தது. பஞ்ச காலத்தில் கூட மாவு தீரவில்லை, எண்ணெய் குறையவில்லை, அவர் வாக்கு நிறைவேறியது. அவரை உயர்விடாதே என்று நிறைவேறும் வரை ஜெபித்தேன். என் எருசலேம் ஸ்தாபிக்கப்படும், என் வாக்கு தத்த நிலை நிற்கும். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவரிலாமே நிறைவான தீர்ப்பு. முடிவு தேவனால் எழுதப்பட்டது. ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஆத்துமா செழிக்கட்டும், எல்லாவற்றிலும் மனமுறை என்னை நடத்தும் ஆண்டவர். இந்த மாதம் மெக்கியத்து இல்லை உடைகிறது, தொடர்ச்சியான மறுப்பு நிற்கிறது, வானம் திறக்கிறது. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு ஆம் சொல்கிறேன். அது ஆமேன், முடிவற்றது. எகிப்தை நினைத்து திரும்ப மாட்டேன், கானான் என் முன் நிற்கிறது. சோர்வு என்னை நிறுத்தாது, ஆவி என்னை முன்னேற்றுகிறது. சாத்தான் உட்கார சொன்னாலும் ஆவி இடந்தில் சொல்கிறது, உடைந்த இருதயம் கொண்டால் அவர் மௌனமில்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவரிலாவே அது நிறைவேறும். இந்த மாதம் அதிசயமான வனாந்தரம் முடிவடைகிறது. புதிய குணங்கள் திறக்கிறது. என் நிலை மாறிவிட்டது. நாதாம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனன் நடந்து வந்த பாதையில் பல எல்லைகள் கேட்டேன். திறந்த கதவுகள் மூடப்பட்டு நம்பிக்கை சுருங்கிப் போனது. என் அருகில் யாரும் இல்லாமல் நான் நின்ற இரவுகளில் மெல்ல சொன்னீர் உள்ளத்தில், காத்திரு,
நான் உன்னுடன்